ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கான ஒரு குட்டி ப்ரோமோவை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஐஸ்வர்யா அடம் பிடிக்கிறத பார்த்துட்டு மகா வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. நீ கவலைப்படாதுக்கா, வீட்டுக்கு போய் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம சித்ரா தேவி கிட்ட மகா சொல்கிறாங்க, கௌதமை பற்றி இப்போ எதுவும் பேச வேணாம், அக்கா டென்ஷன் ஆகிறா, கௌதம் பற்றி பேசினாம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து மகாவையும் நம்ம சூர்யாவையும் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க நம்ம கோடீஸ்வரி. நாங்கள் 2 பேரும் இருந்து பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா தேவியும் கோடீஸ்வரியும் இருந்து பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சித்ரா தேவி வந்து வெளியே போகலான்ட்டு போய் நிற்க போகிறாங்க. அந்த டைமில் வந்து கௌதமை பார்த்துறாங்க. கௌதம் பார்த்தோன்னே அழுக ஆரம்பிச்சிடறாங்க. நான் பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்கணுமா ஐஸ்வர்யா கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் யாரையும் பார்க்க விட மாட்டாடா, உன்னை டைவர்ஸ் பண்ணணும்னு ஒத்த காலில் நிற்கிறா, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் திருந்திட்டமா, இனிமேல் ஒரு தப்பு கூட நான் பண்ண மாட்டேன், என் குழந்தையே என் பொண்டாட்டி விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு வாட்டி என் குழந்தைய பார்க்கணும் ஆசையாக இருக்குது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி இரு நான் போய் தூக்கிட்டு வரேன் அப்படின்றாங்க. அப்போ கோடீஸ்வரி உள்ளே இருக்காங்க. நீங்கள் போய் தண்ணி வாங்கிட்டு வாங்க, நான் வந்து ஐஸ்வர்யாவையும் குழந்தையும் பார்த்துட்ருக்கேன் அப்படின்றாங்க. தண்ணி வாங்க போன உடனே கோடீஸ்வரி உடனே சித்ராதேவி வந்து குழந்தைய தூக்கிட்டு வந்து கௌதம் கிட்ட கொடுக்குறாங்க.